My dear Joy TV family, viewers, I greet you in Jesus' most precious name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பட்ட நாமத்திலே எனது அருமையான ஜாய் டிவி குடும்பத்திற்கு நேயர்களுக்கு என்னோட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். And it is my great joy to bring God's word to you. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். And as you have been watching our program Miracle Evening, and we received the calls from different parts of Tamil Nadu and Kerala, Karnataka, India and other nations. இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவிலிருந்தும் உலகத்துடைய இதர பகுதியிலிருந்தும் எங்களுக்கு அநேக அழைப்புகள் வருகிறதை ஆண்டவருடைய நாமத்தினால உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். God is doing something significant in your life through this program Miracle Evening. இந்த அற்புதத்தின் வேளை என்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக மெய்யாகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களை, சில அற்புதத்தை, சில நன்மைகளை செய்து வருகிறதை உங்களுடைய அழைப்புகளின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். And continue to watch this program through Joy TV television app and Joy TV YouTube channel. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நீங்கள் பார்த்து பயனடைந்து பலருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள். ஜாய் டிவியினுடைய இணையத்தின் வழியாக, யூடியூபின் வழியாக மற்றும் அதனுடைய செயலின் வழியாக இந்த நிகழ்ச்சிகளை கண்டு நீங்கள் பயனடைபடிய பட்சமாய் கேட்கிறேன். Amen. Amen. Hallelujah. Hallelujah. In the year 2004, I started my spiritual journey to prepare myself for the full-time ministry. 2004 ஆண்டிலே போதகர் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து முழு நேர ஊழியக்காரனாக தன்னுடைய ஆவிக்குரிய நிலையை தன்னை ஆயத்தப்படுத்த அவர் ஒப்பு கொடுத்த வருடமாயிருக்கிறது. And in 2004 God took me to Jaipur, Rajasthan to do 1-year course. 2004 ஆண்டு ஆண்டவர் அழைத்து அவர் ஜெய்ப்பூருக்கு கடந்து சென்று அங்கே ஓராண்டு இறையியல் பயிற்சி பெற கர்த்தர் கிருபை பாராட்டினார். And then I could do my BTH in Kottayam, Kerala. அதற்கு பின்பாக அவர் கேரளாவுக்கு கடந்து சென்று அங்கே இருக்கிற இறையியல் கல்லூரியில BTH இறையியல் படிப்பை படித்தார். And then by God's grace I could do MDiv in Southern Asia Bible College, Bangalore. அதற்கு பின்பாக 3 ஆண்டுகள் மேற்படிப்புக்காக பெங்களூரில் உள்ள சதன் ஏசியா வேதாம கல்லூரியில் கடந்து சென்று அங்கேயும் படித்து முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். And then God gave his grace to work as a associate pastor for 4 years in Mysore AG Church. மைசூரில் இருக்கக்கூடிய அசெம்பிளிஸ் காட் திருச்சபையில 4 ஆண்டுகள் உதவி போதகராக ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினார். And again after that God gave us incredible time of having a prophetic training in Baraka, Chennai. அதற்கு பின்பாக தேவனுடைய திட்டத்தின்படியாக, தேவனுடைய அழைப்பின்படியாக தீர்க்க தரிசன பயிற்சி முகாமில் கடந்து சென்று வெரக்கா பயிற்சியில பட்டறையில கலந்து அவைகளில் தேர்ச்சி பெற கர்த்தர் கிருபை பாராட்டினார். And after having all these rich experiences in my life, இவ்விதமான பல்வேறு விதமான ஆழமான இறையியல் கருத்துக்கள், அறிவு, அனுபவங்களை பெற்ற பின்பாக there was a silent period in my life. போதகருடைய வாழ்க்கையில சில அமைதியான காலகட்டங்கள் அதற்கு பின்பாக நேரிட்டது. In December 2017 we came to Coimbatore, Tamil Nadu, Karunya. காருண்ய பல்கலைக்கழகம் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல ஊழியங்கள் நிமித்தமாக டிசம்பர் மாதம் 2017 கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். And 2017, 18 and 19, these 3 years, as I already shared, after having all the experience, still God was preparing me, birthing his vision inside of me. இவ்விதமான பல்வேறு விதமான ஆழமான இறையியல் படிப்புகள், அனுபவங்கள் பல்வேறு நிலைகளிலே செய்த பின்பும் 2017, 18, 19 3 ஆண்டுகள் தேவன் போதகருடைய வாழ்க்கையில இடைப்பட்டு அவர் இன்னுமாக தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் அவரை தம்ம செய்யக்கூடிய மேலான ஊழியங்களுக்கு ஆயத்தப்படுத்தினார். And in that 3 years in Coimbatore, God was breaking
every yoke of the enemy, every strongholds to bring the vision into light. தேவன் அவருக்கு அளிக்கிற தந்த தரிசனம் அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட அதை உணர்ந்து கொள்ளும்படியாக அவருடைய வாழ்க்கையில தடையாக இருந்த காரியங்களை, பிசாசினுடைய தந்திரங்களை, எல்லா விதமான ஆக்கினைகளையும் எல்லா விதமான அடிமைத்தனத்தையும் ஆண்டவர் உணர்த்தி அவைகளிலிருந்து ஆண்டவர் விடுவித்து தரிசனத்தை அவர் உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். And that 3 years were the defining moment of my life. அந்த 3 ஆண்டுகளோட வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக அமைந்தது என்று சொன்னால் மிக இல்லை. In that 3 years God did so many things which are beyond my understanding. போதகருடைய எண்ணங்களுக்கும் போதகருடைய யோசனைகளுக்கும் அப்பாற்பட்ட மேலான ஒரு ஆழமான அனுபவமாக அந்த 3 ஆண்டுகள் ஆண்டவர் அவரிடத்தில் செயல்பட்ட காலம் அவ்விதமாய் காணப்பட்டது. He gave breakthroughs after breakthroughs in my personal life. தனிப்பட்ட வாழ்க்கையில ஒன்றன் பின் ஒன்றாக ஆண்டவர் விடுதலை அளிப்பதை அவரால் உணர முடிந்தது. In my spiritual life, அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தானே, in my family life, அவருடைய குடும்ப வாழ்வில் தானே, and also he preparing for the ministry, the vision which he wanted to give. ஆண்டவர் அவர் செய்ய இருக்கக்கூடிய பெரிதான ஊழியங்களை குறித்ததான தரிசனத்தை தந்து அவரை நிரப்பி அவரை ஆயத்தப்படுத்ததாக அந்த காலகட்டம் அமைந்தது. And after that in 2020, அதற்கு பின்பாக 2020 ஆண்டில with all this preparation, waiting upon the Lord and receiving what God wants me to do for him. ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும், என் ஊழியம் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இவ்விதமாக ஆயத்தப்படுத்தி உருவாக்கின காரியங்கள், கொடுத்த தரிசனங்கள் கொடுத்த தரிசனங்களுக்கு பின்பாக end time prophetic ministry was birthed. அதற்கு பின்பாக ஆண்டவர் கொடுத்த தரிசனமாகிய கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியங்கள் என்று இந்த ஊழியம் ஸ்தாபிக்கப்பட்டது. An international ministry God gave. சர்வ தேசம் எங்கும் கடந்து சென்று செய்யப்படுகிற ஊழியமாக இது இருக்கிறது என்று ஆண்டவர் வலியுறுத்தினார். God helped me to minister to many people within our country who come from different parts of the world. உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்தியாவுக்கு கடந்து வந்து அவர்களிடத்தில் ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினார். And that is how end time prophetic ministry bringing revival to the nations was birthed. கடைசி கால தீர்க்கதரிசன ஊழியங்கள் தேசமெங்கும் எழுப்புதலை கொண்டு வர வேண்டும், உலகமெங்கும் எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்கிற இந்த ஊழியம் இவ்விதமாகத்தான் துவங்கினது. And today by God's grace, இன்றைக்கு தேவ கிருபையினாலே 100% purely it is God's grace. 100% மெய்யாகவே தேவனுடைய கிருபையினால அளவற்ற அவருடைய பெரிதான இரக்கத்தினாலே we are able to move forward towards his direction. தேவனுடைய வழிநடத்துதலின்படி தேவனுடைய தீர்மானத்தின்படி ஆண்டவரை நடத்தி செல்லக்கூடிய பாதையில கடந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். We are able to take care of the vision which God entrusted, which God gave us to fulfill in these last days. இந்த கடைசி காலங்களை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்ற ஆண்டவருக்கு கொடுத்த தரிசனத்தை உணர்ந்து கொள்ள அதை செயல்படுத்த கர்த்ததாமே எங்களை நடத்தினார், கிருபை கொடுத்தார். It nearly took 20 years of preparation. 20 ஆண்டுகள் இவ்விதமாக ஊழியங்களை செய்ய ஆயத்த நிலையாக இருக்கிறது. And I cried out before God. நான் தேவனுக்கு முன்பாக அழுது முறையிட்டேன். I broke down before God. தேவனுக்கு முன்பாக மண்டியிட்டு நான் விண்ணப்பம் செய்தேன். I want to see a change in my life. என் வாழ்வில் ஒரு மெய்யான மாற்றத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அழுது புலம்பினேன். And if you have called us for your ministry, you must use us mightily across the world. நீர் எங்களை உம்முடைய கனமான ஊழியத்திற்கு மெய்யாக அழைத்தது உண்மை என்றால் நீர் எங்களை பயன்படுத்துவீராக உலகமெங்கும் எடுத்து சென்று அநேக மக்களுக்கு எங்களை ஆசீர்வாத பாத்திரமாய் பயன்படுத்துவீர் என்று கேட்டேன். You must lead us. நீர் எங்களை வழிநடத்தும், நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும் என்று You must guide us. நீர் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று கேட்டேன். You must instruct us. நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் பட்சமாய் கேட்டேன். Because we cannot do anything with our own
strength. சுய பலத்தினாலே எந்த காரியத்தையும் ஊழியங்களையும் செய்ய முடியாது என்பதை அறிந்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்தேன். And same thing with this television ministry. அதை போலதான் இந்த தொலைக்காட்சி ஊழியத்தினுடைய காரியங்களும் இருக்கிறது. God spoke and told my son, go and start the television ministry which will reach the nations and it will bring a great blessing to everybody. ஆண்டவர் சொன்னார், மகனே நீ கடந்து சென்று தொலைக்காட்சி ஊழியத்தை ஆரம்பிப்பாயாக. இந்த தொலைக்காட்சி ஊழியத்தில் செய்தி கொடுப்பதன் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை, வழிநடத்துதல் என கொண்டு வர போகிறேன், அநேகர் நிமித்தமாக பயன்பட போகிறேன் சொல்லி தேவன் சொன்னதின் விளைவாகத்தான் இந்த ஊழியங்கள் துவக்கப்பட்டது. And that's how even this television ministry started March 2023. அவ்விதமாகத்தான் ஆண்டவருடைய திட்டத்தின்படி, தீர்மானத்தின்படி, ஆண்டவர் எங்களுக்கு சொன்னதின்படியாகத்தான் கடந்த ஆண்டு மார்ச் 2023ஆம் ஆண்டு இந்த ஊழியங்கள் துவங்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். And God is leading in a marvelous way. ஆண்டவர் அற்புதமாக, ஆச்சரியமாக எங்களை வழிநடத்தி செல்வதை இந்த காலகட்டத்தில் உணர முடிகிறது. I don't want to do anything by my own fleshly desires. என்னுடைய மாம்சீகமான எண்ணங்கள், இச்சைகள், ஆசைகளினாலே நான் எதையும் செய்ய விரும்பவில்லை. In my 20 years of journey, I went through so much in my life. என்னுடைய 20 ஆண்டுகள் ஆயத்தமாக்கப்படுகிற இந்த வேளையிலே பல்வேறு விதமான அனுபவங்கள், பல்வேறு சூழல் வழியாக நான் கடந்து சென்றேன். Pain, வருத்தங்கள், rejection, புறக்கணிக்கப்படுதல்கள், brokenness, உடைக்கப்படுதல்கள், completely smashed, முற்றிலுமாக நொறுக்கப்படுதல், people talking ill, ஜனங்கள் அவதூறாய் பேசக்கூடிய அனுபவங்கள், bypassing, ஜனங்கள் நம்மை அப்புறப்படுத்தி நம்மை ஓரங்கட்டி செல்லக்கூடிய நிலைகள். but I thank God அப்படிப்பட்ட எல்லா அனுபவங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். that God gave divine strength. இவ்விதமான சூழ்நிலை கடந்து வரும்போது ஆண்டவர் தெய்வீக பலத்தை கொண்டு நிரப்பினதை உணர்ந்து He சொல்கிறேன். made his vision strong. ஆண்டவர் தம்முடைய தரிசனத்தை ஆழமாக உணர்ந்து கொள்ள கிருபை பாராட்டினார். Powerful and glorious. அது வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது, மகிமை உள்ளதாயும் இருக்கிறது. Many of you those who don't know about end time prophetic ministry, this will help you to know and understand how this ministry was birthed, this vision was birthed, and how it has come into existence. கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியங்கள் இது என்னது, எப்படி, ஏன் வந்தது, எப்படி வந்தது என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருந்தால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது உங்களுக்கான பதிலை கிடைக்கும். கர்த்தருடைய தீர்மானத்தின்படி, தரிசனத்தின்படியாக ஆண்டவர் இந்த ஊழியங்களை துவங்க சொல்லி இதன் நிமித்தமாய் பலர் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. 2 Corinthians chapter 10 verse 3 and 4. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனத்துக்கு நேராக கவனத்தை திருப்பிக் கொள்ளலாம். It's a season of breakthroughs. இது விடுதலையின் காலமாயிருக்கிறது. Season of breakthroughs. இது ஆண்டவருடைய வாழ்க்கையில அளிக்கக்கூடிய விடுதலையின் காலமாக, நேரமாக இருக்கிறது. God is leading us into a season of breakthrough. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தகர்க்க முடியாத, சாத்தியமில்லாத காரியங்களை அப்புறப்படுத்தி விடுதலை கொடுக்கக்கூடிய நேரமாக, காலமாக இது இருக்கிறது. God forcefully, powerfully moving and breaking every power of the enemy around of you and me. உங்களை சுற்றி, என்னை சுற்றி பிசாசுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவைகளை நீக்கி அப்புறப்படுத்தி ஆண்டவர் விடுதலை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறது. He is breaking. ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். And many of you, those who are watching this program, Miracle Evening, இந்த அற்புதத்தின் வேளை என்கிற இந்த தொலைக்காட்சி ஊழியத்தை பார்க்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு எதிரான எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்கி ஒரு ஜெயத்தை, விடுதலை கட்டளையிடுகிற நேரம் இதுவாக இருக்கிறது. miracles will take place in your life. உங்களுடைய வாழ்க்கையில மெய்யாகவே அற்புத அடையாளங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலம் இது. Breakthroughs will take place in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான ஒரு விடுதலையின் காலம் இதுவாக இருக்கிறது. 2 Corinthians chapter 10 verse 3 and 4. For though we walk in the flesh, we do not war according to the flesh.
மூன்றாம் வசனம் விதமாய் சொல்கிறது, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. Amen. Amen. We walk in the flesh, but we do not fight in the flesh, because our war is in the spirit. நாங்கள் மாம்சத்திலே நடக்கவளாய் இருந்தாலும் மாம்சத்தினுடைய போர் செய்கிறவர்கள் அல்ல, ஏனென்றால் எங்களுடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிறது. For the weapons of our warfare are not carnal, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல், but mighty in God. அரண்களை நிர்மூலமாக்கிறது, தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. Mighty in God. தேவ பலம் நிறைந்த அரண்களை நிர்மூலமாக்கிறதுக்குதான் எங்களுடைய போர் ஆயுதங்கள் இருக்கிறது. To pull down every strong holds in your life. உங்களுடைய வாழ்க்கையில சத்துரு ஏற்படுத்தின எல்லா அரண்களையும் நிர்மூலமாக்குவதற்கு ஏற்ற போராயுதங்கள் தேவ பலம் நிறைந்தவைகளை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். God is speaking to you through this program that he can break any strongholds in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த செய்தி வழியாக பேசிக் கொண்டிருக்கிறார். இது தகர்க்க முடியாத அரணாய் இருக்கிறது, இதை மேற்கொள்ள முடியாத ஒன்றாய் இருக்கிறது சொல்லி நீங்கள் நினைப்பவைகளை உடைக்கக்கூடிய, மேற்கொள்ளக்கூடிய, நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Amen. Amen. Hallelujah. Hallelujah. Because he broke all the strongholds in my life. ஏனென்றால் போதகருடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் சந்தித்த எல்லா அரண்களையும் ஆண்டவர் நிர்மூலமாக்கி அவருடைய வாழ்க்கையை ஜெயத்தை கட்டளையிட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில மெய்யாக கட்டளையிட கூடும். He broke all the strongholds in my mind. அவருடைய மனதை ஆக்கிரமித்த எல்லா அரண்களையும் ஆண்டவர் எப்படி நிர்மூலமாக்கி அகற்றி போட்டாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில செய்யக்கூடும். All the soft corners in my spirit and body. அவருடைய வாழ்க்கையில மாம்சத்துல காணப்பட்ட எல்லா விதமான அரண்களையும் ஆண்டவர் மேற்கொள்ள உதவி செய்தார். All the demonic forces started melting like a wax in front of God's almighty power. தேவனுடைய சர்வ வல்லமைக்கு முன்பாக எல்லா அரண்களும் அவைகள் நிர்மூலமாகி அவைகள் மெழுகு உருகி ஓடி போவதை அவர் உணர்ந்தார், அனுபவித்தார். Same thing, he can start breaking and he can start giving you breakthroughs in your life. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அரண்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கி அதை அகன்றோட செய்ய ஒரு வெற்றி சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை செய்வார். Because we have a mighty weapon of God in our hand. நம்முடைய கரங்களிலே பலமுள்ள தேவ பலமுள்ள பேராயுதங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தாமே. I cannot break, என்னால எதையும் மேற்கொள்ள முடியாது, but this book can break every yoke of the enemy in your life. பிசாசுடைய எல்லா விதமான அரண்கள் கூட வாழ்க்கை அழிக்க நினைத்த எல்லா விதமான தந்திரங்களையும் ஆண்டவருடைய வார்த்தை வேத வசனத்தை கொண்டு மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். You may be looking a breakthrough in your personal life. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், ஒரு வெற்றி வேண்டும், ஜெயம் வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களாக நீங்க இருக்கலாம். Some of you may be looking for a breakthrough for your marriage. உங்களுடைய திருமண காரியம் நன்றாய் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டவர்களாக இருக்கலாம். Some of you may be looking for a breakthrough for your job. ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட எதிர்பார்ப்போடு கூட காத்துக்கொள்ளாக நீங்க இருக்கலாம். Servants of God, you may be looking for a breakthrough in your ministry. ஒருவேளை நான் ஊழியம் செய்கிறவனாய் இருக்கிறேன், கர்த்தரின் ஊழியத்திலே ஒரு வெற்றியை தர வேண்டும், என் ஊழியத்திலே ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவைகளை எதிர்பார்க்கக்கூடிய தேவனுடைய மனிதனாக நீங்கள் இருக்கலாம். Some of you may be looking for a breakthrough for your health and healing. உங்களுடைய சரீர சுகம் அடைய வேண்டும், உங்களுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவைகளை எதிர்பார்த்து கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கவளாக இருக்கலாம். Some of you may be looking for a breakthrough over your finances. பொருளாதார நிலையிலே எனக்கு கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும், ஒரு ஜெயத்தை கொடுக்க வேண்டும், ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவனிக்கவளாக இருக்கலாம். Some of you may be looking for a breakthrough over your spiritual life. என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் காத்திருக்கலாம். Some churches you are pitch dry and you are looking for a season of breakthrough. என்னோட திருச்சபையில வளர்ச்சி இல்லையே, மாற்றம் இல்லை என்று சொல்லி திருச்சபை குறித்து நீங்கள் புலம்பக்கூடிய அங்கலாய்க்கக்கூடியவர்களாக இருந்தால் ஆண்டவர் விடுதலை அனுப்பக்கூடிய நேரம் இதுவாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. 2 Corinthians 10 verse 3 and 4.
2 கொரிந்தியர் 10:3 We have the mighty weapon of God in our hand. அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலனை பெற்றவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். That is the word of God. இது கர்த்தருடைய வார்த்தை, மெய்யான வார்த்தை. And when you read this word of God, இந்த வார்த்தை நீங்களும் நானும் படிக்கும் பொழுது, தியானிக்கும் when பொழுது, you understand this word of God, இந்த வார்த்தையின் சத்தியத்தை உணர்ந்து கொள்ளும் பொழுது, when you connect to God, நீங்கள் தேவனோடு மெய்யாகவே நீங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது, when you start getting back to your prayer life, நீங்களுடைய ஆதியிலிருந்து ஜெப வாழ்க்கைக்கு திரும்பும் பொழுது, your season of breakthrough will take place. விடுதலையின் காலம் உங்களுடைய வாழ்க்கையில துவங்குகிறதா இருக்கிறது. அது இன்றே துவங்குகிறதா இருக்கிறது. Oh, Ramahanda mama. Oh, Rebo Shekele Moko Toro bo. Riba Katula ba. Receive your breakthroughs. இன்றைக்கு தானே கர்த்தர் உங்களுக்கு அளிக்கக்கூடிய இந்த விடுதலை இப்பொழுது தானே பெற்றுக்கொள்வீர்களாக. Receive. இயேசுவின் நாமத்தால் அதை பெற்றுக்கொள்வீர்களாக. Receive. இயேசுவின் நாமத்தால் அதை பெற்றுக்கொள்வீர்களாக. Every strongholds of the enemy around of you is breaking. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய, உங்களை அழுத்தக்கூடிய எல்லா விதமான சத்துருவின் அரண்களை இப்பொழுது உடைந்து போகிறது. அதை மேற்கொள்ள போகிறீர்கள். This is your time. இது உங்களுடைய காலமாக இருக்கிறது. Receive your breakthrough. இப்பொழுது தானே உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. Whatever breakthrough you are longing for, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விடுதலை எதுவாக இருக்கலாம், whatever breakthrough you are expecting from Almighty God, சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த நிலைகளில் இந்த காரியங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று அது எதுவாக இருக்கலாம், அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். receive it. அதை இப்பொழுது தாமே பெற்றுக்கொள்வீர்களாக. Receive it. பெற்றுக்கொள்வீர்களாக. God's power forcefully flowing and coming over your life and destroying the work of the enemy. பிசாசுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின அரண், பிசாசுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின சேதம், அழிவை தேவனுடைய வல்லமையாய் கடந்து வந்து அது ஆழமாக ஊடுருவி இப்பொழுது தாமே மெய்யான விடுதலையை, தேவன் அளிக்கக்கூடிய விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. Because the word of God says in Isaiah 10:27, the anointing oil will break the yoke of the devil in your life. ஏசாயா தீர்க்கதரிசி விதமாய் சொல்கிறான், அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று சொல்கிறான். That is how God broke all the demonic attacks, demonic forces in my life. இவ்விதமாகத்தானே போதகருடைய வாழ்க்கையில அவரை அழுத்தின, அவரை தோற்கடித்த எல்லா அரண்களையும் தேவனுடைய அபிஷேகமானது எல்லா நுகத்தையும் அவைகள் முறித்து போட்டது, அப்புறப்படுத்தினது, அவைகளுக்கு வெற்றி சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். As you are watching this program, இந்த நிகழ்ச்சியை கவனிக்கக்கூடிய வேளையில் தானே allow the Holy Spirit பரிசுத்தாவினர் செயல்பட இடம் கொடுங்கள். change your season and time. உங்களுடைய காலம் நேரம் மாறக்கூடிய வேலை இதுவாக இருக்கிறது. Your waiting period is gonna be over in Jesus name. காத்திருந்த காலம் இன்றோடு கூட இயேசுவின் நாமத்தினாலே முடிவுக்கு வருகிறது. In Jesus name. இயேசுவின் நாமத்தில் தானே. In Jesus name. இயேசுவின் நாமத்தில் தானே. Financial breakthrough taking place in Jesus name. உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார விடுதலை, பொருளாதார செழிப்பை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இதுவாய் இருக்கிறது. Family breakthrough is taking place in Jesus name. குடும்பங்களில் காணப்பட்ட சிதைவு, குடும்பங்களில் காணப்பட்ட குழப்பங்கள் முடிவுக்கு வந்து சமாதானம் ஏற்படக்கூடிய நேரம் இதுவாய் இருக்கிறது. For marriage, so much of strongholds, breakthrough is taking place in Jesus name. திருமணம் நடைபெறாதபடிக்கு காணப்படக்கூடிய அரண்கள் நிர்மூலமாகி விடுதலை பெறக்கூடிய நேரம் இதுவாய் இருக்கிறது. You are bound by the enemy. You feel you are very much dry. You feel you are tired. It's breaking in Jesus name. பிசாசானவன் உங்களுடைய வாழ்க்கையில சோர்வை கொண்டு வந்து இது முடிந்தது என்று சொல்லி உங்களை அமிர்த்தி நிர்மூலமாக்கின எல்லா காரியங்கள் முடிவுக்கு வந்து நீங்கள் விடுதலையை, ஆண்டவர் அளிக்கும் சுகத்தை பெற்றுக்கொள்ளும் நேரம் இதுவாய் இருக்கிறது. There is a shift, there is a move taking place. உங்களுடைய வாழ்க்கையில மெய்யாகவே ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு வளர்ச்சி, ஒரு பரிணாம மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். Power of God is flowing. தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறதா இருக்கிறது. Because the mighty weapon of God, we have the word of God. When we read, that power goes out of us and destroy all the arrows, all the afflictions
of the enemy. பிசாசு நம்ம மீது எரியக்கூடிய எல்லா தீக்கணைகள், ஆயுதங்கள், பேராயுதங்கள், நிர்மலமாக்க நினைக்கக்கூடிய அந்த அஸ்திரங்களை தேவனுடைய வார்த்தை படிக்கும் பொழுது அதிலிருந்து எழுப்பக்கூடிய வல்லமை கடந்து சென்று அவைகளை நிர்மலமாக்கிறதா இருக்கிறது. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Give you all the glory and the honor. உமக்கே சகல துதி கன மகிமை செலுத்துகிறோம். In Jesus' most precious name I pray. இயேசுவின் வல்லமையுள்ள மேலான நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். Amen. ஆமென். My dear brothers and sisters in Christ, எனது அருமையான சகோதர சகோதரிகளே, as you have heard how the Lord led us in a beautiful manner to establish end time prophetic ministry. கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியத்தை தேவன் எவ்விதமாக ஸ்தாபித்தார், எவ்விதமாக எங்களை நடத்தினார் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீங்கள் மெய்யாகவே அறிந்திருக்கிறீர்கள். And how he gave breakthroughs after breakthroughs in my own life. தனிப்பட்ட வாழ்க்கையில, போதகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்த விடுதலையை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Same will happen and take place in your life as well. அதை போல உங்களோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் மெய்யாகவே விடுதலையை கட்டளையிட அவர் போதுமானவராய் இருக்கிறார். Now the vision which God has given us, we have shared in this promo which you are going to see now. இதற்கு பின்பாக இந்த நிகழ்ச்சியை குறித்ததான ஒரு விளம்பரத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது விளம்பரம் அல்ல, கர்த்தர் சென்னை குறித்து எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி அது. International Prophetic Center. தேவன் சர்வதேசத்தில் அனைவரும் பயன்படத்தக்கதாக ஒரு தீர்க்க தரிசன மையத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார். So please watch this promo with all your heart and listen, and God will bless you in abundance. இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக கவனித்து இவைகளுக்காக ஜெபியுங்கள், பங்கெடுங்கள். கர்த்தர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். சென்னை சர்வதேசிய தீர்க்க தரிசன மையம் திட்டம் 2024 ஜாய் டிவி தொலைக்காட்சி நேயர்கள் மற்றும் கடைசி கால தீர்க்க தரிசனம் ஊழியங்கள், பார்ட்னர்ஸ், டோனர்ஸ், இந்தியா மற்றும் பிற நாடுகளும் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்றும் உள்ளது. போன வருஷம் 2023 ஏப்ரல் மாதத்தில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை உங்களோடு ஷேர் பண்ண போறேன். சென்னை பட்டணத்தில் ஒரு சர்வதேசிய தீர்க்க தரிசன மையத்தை ஆரம்பிக்க சொல்லி கர்த்தர் என்னோடு பேசினார். இந்த தீர்க்க தரிசன மையத்தில் விடுதலை மாநாடு, சுகமளிக்கும் கூட்டங்கள், இன்னும் அநேக தீர்க்க தரிசன ஜப கூட்டங்கள் நடைபெற உள்ளது. பல தீர்க்க தரிசிகள் எங்கிருந்து எழுப்பப்பட்டு பயிற்சியளிக்கப்பட்டு அநேக நாடுகளுக்கு அனுப்பப்படுவார்கள். இதற்காக ஊக்கமாய் ஜபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தீர்க்க தரிசன மையத்தை தொடங்க ஒரு ஹாலை லீஸுக்கு எடுக்க இருக்கிறோம். இந்த திட்டத்தை செயல்படுத்தும் 30 லட்சம் தேவைப்படுகிறது. நீங்கள் தங்களுடைய உதாரத்தமான காணிக்கைகளினால் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் மேல்காணும் வங்கி விவரங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். கர்த்தர் கொடுத்த இந்த தரிசனத்தை நிறைவேற்ற உங்கள் ஜபங்கள் எங்களை பலப்படுத்தும். நீங்க தேவன் வீட்டை கட்டினால் அவர் உங்கள் வீட்டை கட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களது ஜெப தேவைகளுக்காக 9342523393 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் காணிக்கை கொடுத்து இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் கீழ்காணும் வங்கி விவரங்களை தெரிந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.